ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எத்திக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எத்திக்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பேசிக்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோஸில் ஒரு 4 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸில் சிலபஸில் என்ன விஷயங்கள் இருக்குது, அது இல்லாமல் முக்கியமாக வந்து தமிழ் பண்பாட்டில் எத்திக்ஸ் பற்றி அறிவியல் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எத்திக்ஸோட பேசிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வார்த்தை என்ன அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல எத்திக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் எத்திக்ஸ்க்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிலபஸ்ல வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பேசிக் டெஃபினேஷனோட நம்ம வந்து எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா எத்திக்ஸை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள் என்னென்ன, எத்திக்ஸ் வந்து எதுலேருந்து நம்ம வந்து இந்த எத்திக்ஸ் டெவலப் ஆயிருக்கு, எத்திக்ஸோடைய அந்த ஆதாரங்கள் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோர்ஸஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட், ஒரு தத்துவ சம்மந்தமான விஷயங்கள். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை. அதேமாதிரி நீங்கள் வேறு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ்லேயுமே வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தத்துவார்த்தமாக ஒரு பியூராக வந்து ஃபிலாசபிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அதனால் அதில் உள்ள நிறையா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில், அதேமாதிரி வந்து நம்மளுடைய சினிமாஸ்லேருந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கதை வடிவில் நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். டெஃபனிஷன் வந்து அந்த பேசிக் டெஃபனிஷன் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீதி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே வந்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சியோட எத்திக்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் தான். ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை இதுதான் வந்து சரியான விடை, இதுதான் வந்து தவறான விடை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து கிடையாது. ஸோ ஒரு கொட்டேஷன் கொடுத்து அந்த கொட்டேஷன் பற்றி உங்களுடைய கமெண்ட் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான அந்த கொட்டேஷனை வந்து பார்ப்பாங்க. ஸோ உதாரணமாக வந்து மகாத்மா காந்தியோட ஏதோ ஒரு கொட்டேஷன், மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருப்பார். ஸோ அதேமாதிரி வந்து நிறையா தத்துவங்கள் பற்றி பேசியிருப்பார். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஃபிலாசபி வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கொட்டேஷன் வந்து கொடுத்து. ஸோ அந்த கொட்டேஷனை பற்றி இவங்களை எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுதோ அந்த மாதிரி தான் எழுதும். ஸோ உங்கள் நண்பர் வேற ஒருத்தவங்க எழுதுனாங்கன்னா அவங்களுடைய நாலேஜை பொறுத்து அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை அந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். எத்திக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி எத்திக்ஸை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு விஷயம் எழுதும் போதும், இப்போ ஜிஎஸ்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அது என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். பட் எத்திக்ஸை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்சர் எழுதும்போது உங்களுடைய விடைத்தாளில் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதும்போது அதிகமான எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எத்திக்ஸ் பற்றி கேட்குறாங்க, இல்லை வந்து ஒரு சிவில் சர்வன்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு 5 வேல்யூஸ் பற்றி எழுதுங்க, இல்லை ஒரு 10 வேல்யூஸ் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த முக்கியமான 10 வேல்யூ இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி இந்த மாதிரி ஒரு 10 வேல்யூஸ் மட்டும் எழுதுனா பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கரேஜ் அப்படின்னு எழுதுறீங்களா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சகாயம் ஐஏஎஸ் வந்து கரேஜ் இந்த இன்சிடென்ட்டில் ஆக்ட் ஆனார். அதே மாதிரி வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னா அசோக் கேம்கா வந்து இன்டெகிரிட்டி எவ்வளோ தான் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவர் வந்து இன்டெகிரிட்டியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதணும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ நானும் நம்மளுடைய கிளாஸஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸோட அதே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எத்திக்ஸில் முக்கியம் வந்து டெஃபனிஷன்ஸோட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கொடுக்குற சப்ஸ்டான்ஷியன்ஸ், நீங்கள் அதுக்கு கொடுக்குற அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதனால் எத்திக்ஸ் வந்து ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட் தான். ஸோ நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த கான்செப்ட் மட்டும் உள்வாங்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது எத்திக்ஸோடைய முதல் டாபிக் என்ன அப்படின்னா வாட் இஸ் எத்திக்ஸ். ஸோ நம்மளுடைய முதல் டாபிக் என்ன, வாட் இஸ் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதான் வந்து முதல் டாபிக். ஸோ இப்போது ஒரு 2 செகண்ட் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, 2 செகண்டில் ஒரு 10 செகண்ட் கூட எடுத்துங்க, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய சமச்சீரில் பார்த்திங்க அப்படின்னா 11th 12th வந்து அறிவியலுக்கான ஒரு புத்தகமும் வந்து கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸ்க்கான புக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அறநெறிகள், எத்திக்ஸ், அறிவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்படின்னா இதுவரை நீங்கள் உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல
இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது எந்த நாட்டோடைய வார்த்தை, எந்த மொழி வார்த்தை அப்படின்னா இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஸோ கிரேக் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குல்ல, அந்த கிரேக்க வார்த்தை தான் என்ன அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பொதுவாகவே வந்து இந்த தத்துவங்களுடைய பிறப்பிடமே எதுன்னு சொல்லுவாங்கன்னா கிரேக்கம் தான் சொல்லுவாங்க. நம்ம சவுத் சைட்லேயும் நிறையா தத்துவங்கள் வந்துச்சு. ஆனால் தத்துவங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்த பகுதி எது அப்படின்னா கிரேக்கில் தான். ஸோ கிரேக், ஏதென்ஸ் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல தத்துவமே வந்து ஆரம்பிக்குது. இந்த நிறைய ஃபிலாசபிக்கல் கான்செப்ட், நிறையா தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் எங்கே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரீக்கில் உள்ள ஃபிலாசபர்ஸ் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் எங்கே தான் உருவாகுது, கிரேக்கத்திலேருந்து உருவாகி ஸோ அதுக்கப்புறமா உலகத்தில் உள்ள வெவ்வேறு இடங்களுக்கு வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பரவுது. ஸோ அப்போது இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஒரு கிரேக்க மொழிச்சொல். ஸோ கிரேக்க மொழியில் எத்தோஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. என்னது எத்தோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த எத்தோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். ஸோ இந்த எத்தோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எத்தோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து கஸ்டம்ஸ், ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, நம்ம கலாச்சாரம்னோ இல்லை மக்களுடைய ஹேபிட், ஸோ மக்களுடைய பழக்க வழக்கங்கள்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன, எத்தோஸ் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் அர்த்தம் என்ன, ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு சமூகத்தில் வாழ்கிற மக்கள் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேஷன், ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த மொழிச்சொல், கிரேக்க மொழிச்சொல். ஸோ உங்களுக்கு டெஃபனிஷன் கேட்குறாங்க, சப்போஸ் எத்திக்ஸ், வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழிச்சொல்லான எத்தோஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எத்தோஸ் அப்படிங்கிறது என்ன, கஸ்டம்ஸ் அப்படின்னா ஹேபிட், ஸோ பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஓகே சார், அர்த்தம் அதுக்கான டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன சார் அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ தத்துவங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மெயினாக அந்த எத்திக்ஸோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நடத்தையை படிக்கிறது தான் வந்து எத்திக்ஸு. ஸோ மனிதர்களுடைய நடத்தையை படித்து ஸோ நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரித்து காட்டுற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா it's a branch of philosophy that studies human behavior in relation to the concept of right and wrong. So human behavior in concept of right and wrong. ஸோ ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாரா, அந்த விஷயம் வந்து சரி, இல்லை இன்னொரு மனிதன் வந்து அந்த விஷயத்தை வேறு மாதிரி பண்ணுறாரா, அப்போது தவறு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனித நடத்தைகளை, நம்ம மனிதன் டே டு டே பண்ணுற விஷயத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சரி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சட்டம் இருக்குல்ல, சட்டமுக்கும் எத்திக்ஸ்க்கும் வேறு. ஸோ எத்திக்ஸு ஒரு 3 வார்த்தைகளில் வந்து நீங்கள் திரும்ப படிக்கும் போது குழப்பமாக இருக்கும். ஸோ எத்திக்ஸ், லா, மொராலிட்டி. ஸோ எத்திக்ஸ், லா, மொராலிட்டி அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகள் இருக்குது. ஸோ இதில் எத்திக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது. ஸோ சட்டமில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டிராஃபிக் சிக்னலை மீறக்கூடாது, அவ்வளோதான். நீ வந்து குழந்தை தொழிலாளர் வந்து வச்சுக்கூடாது, அதெல்லாம் சட்டம், அவ்வளோதான். சட்டம் வந்து நீ குழந்தை தொழிலாளர் வச்சுட்ட அப்படின்னா அதுவும் தப்பு, நீ குழந்தை தொழிலாளர்கள் வைக்கல அப்படின்னா நீ வந்து சரி, நீ வந்து போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் சிக்னலில் நிற்கிற அப்படின்னா நீ பண்ணுறது வந்து கரெக்டு, நீ டிராஃபிக் சிக்னலை மீறிட்ட அப்படின்னா நீ வந்து பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் என்ன இருக்கும், இது செஞ்சால் கரெக்டு, இது செஞ்சால் இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எத்திக்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது என்ன, ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்கிற, எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற வெறும் ரூல்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த விஷயம் வந்து தப்பு, ஓகேங்களா. நீ வந்து ஒரு பொது இடத்துல சிறுநீர் கழிக்கிற அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஏன் தப்பு, ஓகேங்களா. அதே மாதிரி நீ வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஏன் சரி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கம், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நல்லா ஆராய்ந்து ஒரு விஷயம் வந்து இது எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு விவரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து சரி, ஏன் வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து தவறு இல்லை. ஸோ ஒரு சமூகத்தில் ஏன் ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னும் சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே சார், இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது யார் சேர்ந்து உருவாக்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணலாம். இப்போது
நமக்கு வந்து ஒரு ஒரு மதத்துடைய கோட்பாடு இருக்குது அப்படின்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தால் நமக்கு ஒரு கட்டளைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு எது சரி தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து சட்டத்து மூலியமாக வந்து சரி தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போது இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் கொண்டு வந்தா, யார் வந்து நமக்கு சொல்கிறது இந்த விஷயம் தான் சரி, இந்த விஷயம் தான் தவறு, இது ஏன் சரி ஏன் தவறு அப்படிங்கிறத நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னா நம்மளுடைய சமூகம் வந்து சொல்லுது. யார்? நம்மளுடைய சொசைட்டி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சமூகம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு. சமூகம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கூட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொசைட்டி, அப்படி இல்லைன்னா சமூகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போது தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து நம்ம தமிழ் சமூகம் அப்படின்னா திராவிடன் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். இதே இது நார்த் இந்தியாவில் நம்ம ஆரியன் சொசைட்டி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் பவுண்டரி போட்டுட்டு அந்த பவுண்டரிக்குள்ளே வாழ்கிற மக்கள் இருக்காங்களே அந்த எல்லை கோட்டுக்குட்பட்ட வாழ்கிற மக்கள் தான் என்ன அப்படின்னா சமூகம். ஒரு கூட்டம் வாழ்கிற மக்கள் தான் வந்து சமூகம். ஸோ அந்த காலத்தில் வந்து ட்ரைப் அப்படிங்கிற பேரே எதுக்காக வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்வாங்க. இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க, இங்கேருந்து இன்னொரு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து கூட்டமாக வாழ்கிறாங்க. ஸோ அந்த கூட்டம் அந்த ட்ரைப் அப்படிங்கிற வார்த்தை தான் நாளடைவில் என்ன ஆகுது, சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மாறுது. அப்போது இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சட்டம் தீர்மானிக்காது, இல்லை கடவுளுடைய கோட்பாடுகள் வந்து தீர்மானிக்காது. யார் தான் தீர்மானிக்கிறா, அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கூடி பேசி இதுதான்ப்பா சரி, இந்த விஷயனால இதுதான் சரி, இந்த விஷயனால இதுதான் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபிலாசபர்ஸ் இந்த மாதிரியான நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு இதை எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சமூகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. அந்த சமூகத்துக்குள்ளே எதெல்லாம் வந்து அவங்க அறநெறிகள், எதெல்லாம் வந்து எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வச்சுருக்காங்களோ, ஸோ அந்த எத்திக்கல் சம்மந்தமான விஷயத்தை மக்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து ஏற்றுக்கிறாங்க. இல்லை அந்த மக்கள் வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்களை வந்து வேறு மாதிரி வந்து பார்க்குறாங்க, இல்லை இந்த மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எத்திக்ஸ் யார் கொண்டு வந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சமூகம் நமக்காக உருவாக்கிக்கிட்டது தான். இப்போ ஒவ்வொரு சொசைட்டிலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னா தமிழ் சொசைட்டிக்குன்னு சில அறம் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய நீதி நூல்கள் எல்லாம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பொய் கூறுறது அப்படிங்கிறது தமிழில் வந்து அறம் கிடையாது. அதே மாதிரி வந்து பிறர் மனையை நோக்கிறது வந்து நமக்கு வந்து அறம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நீதி நூல்கள் திருக்குறளில், அதே மாதிரி நம்மளுடைய சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி எல்லா நூல்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூதாடுறது அறம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கோம், எதெல்லாம் அறம் எதெல்லாம் வந்து அறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி நம்ம தமிழ் சமூகம் வந்து எப்படி அறம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பிரித்து வச்சிருக்கோமோ, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்போ தமிழ் சமூகம் மாதிரி நிறையா சமூகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ யூரோப்பியன் சொசைட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறையா சமூகங்கள் இருக்கு இல்லையா. அந்த ஒவ்வொரு சமூகம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான அறம் என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, எத்திக்ஸ் அப்படிங்கிறதா வந்து முதல் கான்செப்ட். இப்போது நான் குழப்பம் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து எத்திக்ஸ் மாதிரியே இன்னும் எத்திக்ஸுக்கு ஒரு பேரலாக எத்திக்ஸ்க்கு இணையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி. என்ன வார்த்தை, மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எத்திக்ஸில் வந்து படிப்பீங்க. ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் வந்து டேரெக்டாக கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு மொராலிட்டி பற்றி கொஷின் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த மொராலிட்டினா என்ன அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ மொராலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம். ஸோ தனி மனித ஒழுக்கத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொராலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன, தனி மனித ஒழுக்கம். என்னது, தனி மனித ஒழுக்கம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல், இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன தான் சமூகம் சரி தப்பு அப்படின்னு சொன்னாலும் நான் எனக்குன்னு ஒரு கொள்கைகள் ஒரு கோட்பாடுகள் அப்படின்னு வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ அப்போது ஒரு தனி மனிதன் ஒரு இண்டிவிஜுவல் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் வந்து எந்த விஷயத்தை மதிக்கிறாரோ, எந்த விஷயத்தை வந்து வேல்யூ பண்ணுறாரோ, த திங்ஸ் விச் இண்டிவிஜுவல் வேல்யூஸ், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொராலிட்டி அப்படிங்கிறது. ஸோ எத்திக்ஸும் மொராலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குமானா அது கிடையாது. ஸோ சில சமயத்தில் வந்து எத்திக்ஸும் மொராலிட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகம் என்ன சொல்லுதோ அதையே தங்களுடைய கோட்பாடுகளை வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் இன்னும் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகம் சொல்கிறதுக்கு மாற்றாகவும் சிந்திப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா ஸோ 1820கள் சமயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ பெண்களுக்கு எதிரான ஒரு சோஷியல் ஏவில், ஒரு சமூக கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படிங்கிற விஷயம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த காலகட்டத்தில் சதி அப்படிங்கிறது என்ன, அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், சமூகம்னால அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். ஸோ இப்போ போய் நம்ம இப்போ இருக்க சொசைட்டிட்ட சதி அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து ஆண்கள் இறந்து போயிட்டாங்க, கணவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பெண்கள் உடன்கட்டை ஏறணும். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணும், அந்த ஆண்களுடைய அந்த ஈமச்சடங்களே வந்து அவங்களும் அந்த தீயில குதிச்சு இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மனிதர் தன்மையற்ற செயல், இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க சொசைட்டி வந்து நம்ம எவால்வ் ஆகிட்டோம். ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இது வந்து சரிதான், இந்த மாதிரி கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மனைவியும் என்ன பண்ணும், அந்த தீயிலே விழுந்து மனைவியும் இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை
ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ இருந்த சொசைட்டி வந்து பிலீவ் பண்ணுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் சதி அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ். ஸோ இப்போ அது வந்து ஒரு சமூக தீமையாக இருக்கலாம், சமூக கொடுமையாக இருக்கலாம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சதி என்ன? சதி வந்து ஒரு எத்திக்ஸ். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு, உதாரணமாக ராஜாராம் மோகன் ராய் போன்ற ஒரு சில நபர்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த மொராலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த சுய ஒழுக்கம், அவங்களுடைய அந்த மொராலிட்டி படி சதி அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா அவங்க வந்து சிந்திச்சு இல்லை, இது வந்து என்னதான் சொசைட்டி வந்து அங்கீகரிச்சிருந்தாலும் இது பெண்களுக்கு எதிராக இருக்குது. ஸோ பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெண்களையே வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெண்களுக்கும் வந்து அவங்க ஃப்ரீயாக வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய ஃபிலாசபிஸ் ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எஜுகேட்டட் பீப்புள் வந்து மக்களை தெளிவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இல்லை அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மொராலிட்டி. ஸோ அவங்க தான் அவங்க இண்டிவிஜுவலாக ஸோ சொசைட்டி வந்து என்ன சொல்லுது, சதியை வந்து கரெக்ட்னு சொல்லுது. ஆனால் ராஜாராம் மோகன் ராய் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சதி அப்படிங்கிறது தவறு. ஸோ சதி அப்படிங்கிறது தவறு. ஸோ நம்ம வந்து சதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ண விஷயத்தை ஸோ நாலு சொசைட்டிக்கு வந்து எஜுகேட் பண்ணி சொசைட்டி வந்து இதாக. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு சொசைட்டி ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் எத்திக்ஸ், அறநெறி அறவியல் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு சொல்கிறான் அப்படின்னா அது வந்து மொராலிட்டி. ஸோ அதுக்கு பேர் என்ன, தனி மனித ஒழுக்கம் ஆர் மொராலிட்டி அப்படிங்கிறது. ஸோ எல்லா சமயத்துலையுமே வந்து எத்திக்ஸும் மொராலிட்டி ஒரே மாதிரி தான் போகுமானா கிடையாது. ஓகேங்களா. ஸோ எத்திக்ஸ் நல்லதுன்னு சொல்கிற விஷயத்த தனி மனிதன் வந்து எதிர்ப்பான், இல்லை எத்திக்ஸ் கெட்டதுன்னு சொல்கிற விஷயத்த தனி மனிதன் வந்து ஆதரிப்பான். இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுக்குமான முரண்பாடுகளும் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் சில சமயத்தில் ஒத்து போகும். ஸோ அப்போது நம்ம இன்றைக்கி முக்கியமான 2 கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மொராலிட்டினா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்லைட் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்லைடை பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ எக்ஸாமில் எத்திக்ஸ்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருக்கதை அப்படியே நீங்கள் வந்து எழுதி வைங்க. ஓகேங்களா. ஸோ எழுதி வச்சுட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில். ஸோ எத்திக்ஸ் பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு சொசைட்டி, ஒரு மனிதன் வந்து அந்த சொசைட்டியில் உள்ள மனிதர்கள் வந்து எப்படி வாழணும், எது சரி எது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம். ஓகே சார், எத்திக்ஸ் நான் எதுக்கு சார் படிக்கணும்? நான் எதுக்கு வந்து எத்திக்ஸ் படிக்கணும்? நான் நல்லா தான் வாழ்கிறேன், எனக்கே வந்து சுயமாக அறிவு இருக்குது, நானே சுயமாக சிந்திக்கிறேன், எனக்கே வந்து தெரியுது. ஸோ எனக்கே வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் நம்ம எல்லா சமயத்துலையுமே வந்து இந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு டைப் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு வந்து போவோம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்திக்கல் டைலமா. ஸோ அறநெறி குழப்பம். நமக்கு எதிராக 2 விஷயங்கள் இருக்கும். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறதா, ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த சமயத்தில் எது வந்து நம்மளுடைய பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல குழம்பும் போது எது நமக்கான சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து எத்திக்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த நம்மளுடைய சிலபஸில் எத்திக்ஸ் வச்சுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து நாளைக்கு சிவில் சர்வெண்ட்ஸ். நம்ம எல்லாமே நாளைக்கு என்ன ஆக போகிறோம், நம்ம வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ், குரூப் 1ல டிசிஓ இல்லை டிஎஸ்பி இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸராக வந்து ஆக போகிறோம். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் நமக்கு நம்ம முடிவெடுக்கிறதுல நிறையா குழப்பங்கள் வந்து ஏற்படும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே என்ன ஸ்கீம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி. ஸோ இந்த ஏழையான மக்கள்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு வந்து பிடிஎஸ், ஸோ அவங்களுக்கான அந்த ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து வருது. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏழையான மக்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ, ப்ராப்பரான டாக்குமெண்ட் மூலியமாக அப்ளை பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து உணவுப் பொருட்கள் கொடுக்குறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு நபர் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப புவர். அவங்க வந்து ரொம்ப வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அவங்கள பார்த்தாலே என்ன தெரியுது, அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் விசாரிக்கும் போது தெரியுது அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் அவங்களால அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியல. என்ன காரணம்னால அப்படின்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பரான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் சொல்லணும், அந்த மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, இல்லை இந்த நபர் வந்து உண்மையான வறுமையாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு டயலாமா வரும்ல, நான் வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதா, என்னோட சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது இல்லையா. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுடைய இந்த உள்ளுணர், உங்களுடைய மொராலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இவங்க வந்து உண்மையாலுமே வந்து இந்த நபர் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியான நபர் தான். ஸோ அப்போ இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எத்திக்கல் டைலமா. ஸோ இதில் ரெண்டுமே கரெக்டாக தான், சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் வந்து கரெக்ட்
கரெக்ட் தான், உதவி செஞ்சாலும் வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போது இந்த சமயத்தில் நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு எது சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா இந்த எத்திக்ஸ், இந்த அறநெறிகள் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால் எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெறும் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் படிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, நம்ம ஒரு நல்ல மனிதராக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எத்திக்ஸ் வந்து முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த படிக்கிற விஷயம் வந்து உங்களை ஒரு கரப்ஷன் ஃப்ரீ அதிகாரியாக, ஸோ ஒரு ஊழல் வாங்காத ஒரு அதிகாரியாக வந்து நீங்கள் நல்லா இது கரெக்டாக புரிஞ்சு ஒரு மனசார படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களை ஒரு கரப்ஷன் இருக்க விடாமல், அது இல்லாமல் வந்து நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரியான மனிதரை வந்து மாற்றணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய யூபிஎஸ்சி சிலபஸ்லேயும் வச்சுருக்காங்க, இப்போ டிஎன்பிசியோட சிலபஸ்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எல்லாரும் வந்து படிக்கிறாங்க, ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா, அந்த படித்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயினான கேள்விக்குறியாக வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சப்ஜெக்ட் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கிளாஸ் பார்க்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறமா ஒரு எத்திக்கலான நபராக இருப்பேன், ஒரு நேர்மையான நபராக இருப்பேன், ஒரு அறநெறியோட உள்ள நபராக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து உறுதிமொழி வந்து ஏற்றுக்கங்க. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் என்ன பண்ணுது, ஒரு விஷயத்தில் எது வந்து ரைட்டு எது வந்து ராங் அப்படிங்கிறத எத்திக்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் வர்ற அந்த இதை வந்து பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் வர்ற அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போது ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயின் வந்து 2 ட்ராக்கில் போகலாம். ட்ராக் ஏ, ட்ராக் பி அப்படிங்கிற 2 ட்ராக்கில் வந்து போகலாம். ஸோ ட்ராக் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் வர்றது தெரியாமல் ஒரு 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ட்ராக் பியில் ஒரு ஆள் வந்து நின்றுருக்காரு. ஆக்சுவலாக இப்போ அந்த ட்ரெயின் வந்து எந்த ட்ராக்கில் போக வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ஏல போக வேண்டியது. 5 நபர்கள் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ட்ராக்கில் போக வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் என்ன பண்ண வேண்டியது, அந்த ட்ராக் ஏ அப்படிங்கிற ட்ராக்கில் வந்து போக வேண்டியது. ஸோ இப்போது அந்த ட்ரெயின் வந்து ஒரு கண்ட்ரோல்லேருந்து வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல், ஏன்னா ட்ரெயின் வந்து அந்த டிரைவர் வந்து அந்த நிற்கிற நபர்கள் வந்து பார்க்கல, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுது. இப்போது உங்கள் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷனில் அந்த ட்ராக்கை மாற்றுற ஒரு வேலையில் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த சமயத்தில் என்ன பண்ணுவீங்க, ட்ரெயின் நேராக போய் அந்த 5 நபர்களையும் வந்து கொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து விடுவீங்களா, இல்லை இந்த சைடு இப்போ நம்ம அந்த ட்ராக்கை மாற்றி விட்டோம் அப்படின்னா ட்ரெயின் அங்கே போய் அந்த ஒரு நபரை மட்டும்தான் கொல்லும் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து போவீங்களா அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்போது இதுக்கு வந்து நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு நபர்களை தான் கொள்வேன், நான் வந்து அந்த ஒரு நபர் இருக்க ட்ராக் சைடு தான் வந்து ட்ரெயினை மாற்றி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எத்திக்கில் ஒரு முக்கியமான ஃபிலாசபி என்னன்னா யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் ஒரு ஃபிலாசபி இருக்குது. ஸோ அந்த ஃபிலாசபியில் இதான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்திக்ஸில் நிறையா ஃபிலாசபி இருக்குது, ஒரு 8 ஃபிலாசபி கிட்ட இருக்குது. அந்த 8 ஃபிலாசபியை பற்றியும் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த யூட்டிலிட்டேரிசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் நம்பர் ஆஃப் குட்ஸ் ஃபார் கிரேட்டர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான நபருக்கு வந்து நன்மை செய்யுது அப்படின்னா அதுதான் வந்து சரி. ஓகேங்களா? அதே இது ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான நபருக்கு வந்து தீமை செய்யுது அப்படின்னா அந்த விஷயம் வந்து தவறு. ஸோ அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், யூட்டிலிட்டேரியனிசம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன அந்த யூட்டிலிட்டேரியனிசம் படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ட்ரெயினை ஒரு நபர் இருக்க ட்ராக்கில் வந்து இது பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஆனால் இதே விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இந்த மாதிரி அதிகப்படியான நபர்களை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்காக ஒரு சில நபர்களை வந்து இது பண்ணுறது சரியா அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும் பாருங்களேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஸோ உங்ககிட்ட ஒரு 4 பேஷண்ட்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ அதில் ஒரு நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியராக இருக்குது. ஸோ இன்னொரு நபருக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதோ லிவரோ சம்திங் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. இந்த 3 நபர்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இதில் இந்த ஆர்கன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆர்கான் வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி அவங்களுக்கு அந்த ஆர்கான் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. ஸோ இப்போது 4ஆவதாக ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஒரு செக்கப்புக்காக வராரு, சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக வந்து வராரு. ஸோ அவரை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அவர் வந்து பர்ஃபெக்டாக அவருக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, அவருக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க, அந்த ட்ரெயின் ட்ராக்கில் மாத்திர வரந்தப்போ எடுத்த டிசிஷன் இப்போ எடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம் இல்லையா? ஒரு நபரை கொண்டு இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த ஒரு நபரை நீங்கள் சாகடிச்சிட்டு அவரோட ஆர்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3 நபர்கள் வந்து காப்பாற்றலாம். கிட்னி, ஹார்ட்டு, லிவர், இந்த மாதிரி இந்த 3 பார்ட்டையும் இந்த ஹெல்த்தியான நபர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 நபர்களையும் காப்பாற்றுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அப்போது அந்த எத்திக்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு ஃபிலாசபிக்கும் கவுண்டர் ஃபிலாசபி இருக்கும். ஸோ எல்லா ஃபிலாசபியுமே வந்து ஒரே டயத்தில் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை காப்பாற்றுற அந்த 5 நபர்களை காப்பாற்றுறதுக்காக
ஒரு நபரை கொல்றதும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு நபரை கொண்டு அதனால் அந்த 3 நபர்களையும் வந்து நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபி அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மி பென்தம் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்தார். ஸோ அவருடைய ஃபிலாசபியை இன்னொருத்தர் வந்து கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில், ஜான் ஸ்டர்ட்ஸ் மில் அப்படிங்கிற இன்னொரு நபர் வந்து கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்ன தான் வந்து கிரேட்டர் நம்பர் ஆஃப் குட்ஸ், அதிகமான நபருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயனடிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சிறுபான்மை, இந்த ஒரு நபரை கொள்றதுனால 5 நபர்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து நேச்சுரல் ரைட். ஓகேங்களா. ஸோ வாழ்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜேர்மி பென்தம் என்ன சொன்னார், 5 நபர் வாழ்றதுக்காக ஒரு நபரை கொள்ளலாம் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நபர் நம்ம கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நபருக்கும் என்ன இருக்குது, அவருக்கான உரிமைகள் இருக்குது, அவருக்கான வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து ஃபிலாசபிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபி நம்ம படிக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளும் வந்து முடிவெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து வரலாம். ஸோ இதே மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு எத்திக்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதனால் எத்திக்ஸ்னால நமக்கு வந்து நிறையா நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம அஸ் அ சிவில் சர்வெண்ட்டாகவும் சரி, அஸ் அ காமன் மேனாகவும் சரி, ஸோ காமன் மேனாக எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு நபர்கிட்ட எப்படி வந்து பேசுறது, ஒரு சொசைட்டியில் எப்படி வந்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எத்திக்ஸ்னால நம்மளுக்கும் ஹியூமனுக்கும் வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்திக்ஸோடைய அடுத்த டைமென்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த டைமென்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த விஷயத்தோடைய சோர்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த எத்திக்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்ன, இந்த எத்திக்ஸோடைய பேசிக்கான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போது இதோட நம்ம இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்காக எத்திக்ஸ்னால் என்ன, எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடைய ஆதாரம் எங்கே இருக்குது, அதோடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.